ஓம் சரவணபவா. வெள்ளை சாத்தி பட்டாடையில் அருள்பாலிக்கின்றார். மற்றும் விஷ்ணு அம்சமாக பச்சை சாத்தி பட்டாடையில் அருள்பாலித்து வருகின்றார். மேலும் சிவ அம்சமாக சிவப்பு சாத்தி பட்டாடையில் அருள்பாலிக்கின்றார். மும்மூர்த்திகள் ஒன்று சேர்ந்த சொரூபமே முருகன் என்பதற்கு மாசி மற்றும் ஆவணி திருவிழா நாட்களில் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகனுக்கு பச்சை சாத்தி, வெள்ளை சாத்தி, சிவப்பு சாத்தி என்று பட்டாடைகள் சாத்தப்பட்டு மிகவும் சிறப்பாக திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது வாழ்க்கையில் 1000 வழிகள் நமக்கு தெரியலாம். நமக்கு தெரிந்த வழியில் மட்டுமே நாம் பயணம் செய்தால் நமது இலக்கை எளிதாக அடையலாம். அந்த வழி நமது வழி என்று செல்லும்போதே வெற்றி நமது பாதையில் காத்து கொண்டு இருக்கும். ஆனால் எல்லா வழியிலும் பயணம் செய்யலாம் என்று நினைத்தால் கடைசி வரை பயணங்கள் முடிவிற்கே வராது, சென்று கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். நாம் தேர்ந்தெடுக்கும் பாதை இறைவன் அருளால் என்று நினைத்து பயணம் செய்தாலே சிறப்பான வழியாகும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள், நண்பர்கள் கூட எதிரியாக மாறுவார்கள். இங்கு காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் கணிக்க முடியாது. நாம் வணங்கும் இறைவன் மட்டுமே நமக்கு என்றுமே தாயுமாய் தந்தையுமாய் அரவணைப்பான் என்று நாம் பயணம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் விருட்சமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்லதொரு விதையாக நாம் மாற வேண்டும். அப்போதுதான் நல்ல விருட்சமாக திகழ்வோம் என்று அப்பன் அருளுகின்றார். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. அப்படி கிடைத்துவிட்டால் அவர்களை விட பாக்கியசாலி இவ்வுலகில் யாருமில்லை என்று அருளப்படுகின்றன. காலத்தை விட சிறந்த மருந்து இவ்வுலகில் ஏதுமில்லை என்று அருளப்படுகின்றன. மேலும் நமது உடலுக்கு சிறந்த மருந்து நாம் உட்கொள்ளும் சரியான உணவே என்று சித்தர்களும் ஞானிகளும் அருளியுள்ளார்கள். உணவை மருந்து போல் உண்ண வேண்டும், இல்லையென்றால் மருந்தே உணவாக மாறும் என்று சொல்லப்படுகின்றன. காலம் என்பது இருநிலையாகும். உணவு என்பது நமது நிலையாகும். மௌனத்தை விட சிறந்த மொழி இவ்வுலகில் வேறேதும் கிடையாது. அதேபோல் பொறுமையை விட சிறந்த ஆயுதம் வேறேதும் கிடையாது என்று சொல்லப்படுகின்றது. மேலும் தியானத்தை விட மன அமைதி யாராலும் தர இயலாது. அதேபோல் கல்வியை விட இங்கு பெரிய சொத்து வேறேதும் கிடையாது என்று சொல்லப்படுகின்றன. இறை அருளை விட சிறந்த அருள்நிலை யாராலும் தர இயலாது. அதேபோல் மனித பிறவியை விட இங்கு அனுபவிக்கும் பிறவி எப்பிறவியும் கிடையாது என்று அருளப்படுகின்றன. செந்தூர் வளரும் செவ்வேள் என்று சொல்லிடு. இருளினி மங்க மயிலேறி இருளினகன்ற மலமகை மங்க இருளினி மங்க மயிலேறி இனமகுணம்பு பொழியகம்பு தினதரமும் கொள்ளையான இனமகுணம்பு பொழியகம்பு தினதரமும் கொள்ளையான கரிமுகநம்பி முருகனை நல்ல கரிமலசிங்க அடியே கரிமுகநம்பி முருகனை நல்ல கரிமலசிங்க அடியே அருளை பொழிந்து முகம் மகர்ந்து
அருளை தொழில்